வணக்கம் மெய்யன்பர்களே, நண்பர்களே. இதுதான் கிராமத்தினுடைய அழகு. கிராமத்தில் இப்பொழுது எல்லாம் இலையுதிர் காலமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் பச்சை பசேல் என்று இருக்கும். இந்த கிராமத்தை பார்க்கின்ற போது அவ்வளவு சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே பார்த்து கொண்டே இருக்கலாம். காலையிலிருந்து நான் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேன். இது சிற்றூர் என்பதால் பாருங்கள் எவ்வளோ வயல்வெளி, எல்லாம் வயல்வெளி நிறைந்த இடத்தில் இருப்பது. குளத்திலே குளித்தேன். அப்புறம் இப்பொழுது சுற்றி சுற்றி பார்க்கிறேன். விவசாயிகள் எங்களுக்கு உயிர் மூச்சு. இதுதான் எங்கள் இடம், விவசாய இடம். இப்போதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சிறப்பாக மாறும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த பறவைகளெல்லாம் அயல்நாட்டிலிருந்து பறவைகள் வருகிறது. அயல்நாட்டிலேருந்து பறவைகள் இப்போ முள்ளுவேலி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ அயல்நாட்டிலேருந்து பறவைகள் எல்லாம் வரும். அற்புதமான சிறப்பு வாய்ந்த இந்த கிராமத்தில் இருப்பது அவ்வளோ மகிழ்ச்சி. எல்லாம் சிறப்புகள், எல்லா சிறப்புகளும் நமக்கு கிராமத்தில் இருக்கிறது. கிராமத்தில் இருந்தால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே மேகம் அழகு, வான அழகு, நிலம் அழகு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அழகாக, உண்மையாக, நேர்மையாக இருப்பார்கள். இந்த புளிய மரம், புளி நமக்கு காய்த்து தொங்கி கொண்டிருக்கிற புளிய மரத்தை உங்களுக்கு தெரிகிறதா? காய்த்து தொங்கி கொண்டிருக்கிறது. ஊருக்கு ஊர் நிறைய புளிய மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், குளக்கரை இருக்கும், ஏரிக்கரை இருக்கும். இதெல்லாம் கிராமத்தினுடைய அழகுகள். பார்த்து கொண்டே இருக்கலாம். அற்புதமான கிராமத்தின் அழகை பார்ப்பதற்கு அவ்வளவு சிறப்பு நமக்கு வரும் என்பதை உணர வேண்டும். வாரம் ஒரு முறை கிராமத்துக்கு செல்லுகின்ற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இப்படியெல்லாம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறார்கள் என்று அவர்கள் வேலி போட்டு இப்போ பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விதவிதமான காய்கறிகள், விதவிதமான இயற்கை தாவரங்களை நமக்கு வழங்குவார்கள். சிறப்பு பாருங்கள், எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் சிறப்பாக செய்வார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அது கொக்கு தெரியுதா? கொக்கு தெரிகிறதா? கொக்கு தெரிகிறதா? இதுதான் விவசாயம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் கிராமத்தில் இருப்பேன். அது எனக்கு ஒரு சிறப்பை தரும். இங்கு தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். தினந்தோறும் திருவாசகம், தேவாரம் எல்லாம் படிப்பார்கள். கூத்து நாடகம் நடைபெறும். கூத்திலே தான் சில சிவக்கதைகளை, ராமாயண கதைகளை, மகாபாரத கதைகளை என்றும் சொல்வார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன், நிலகுலாவிய நீர்மணி வேலியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சிறு வயதிலே பாடியதை நான் கேட்டதால் தான் எனக்கு அது இன்னும் ஞாபகத்தில் வருகிறது. அதே போல் கம்பராமாயணத்தை பற்றி சொல்வார். ராமாயணம், மகாபாரதம், வில்லி பாரதம் எல்லாம் எங்கள் பெரியவர்கள் படிப்பார்கள். கிராமத்தில் சினிமா தேட்டர்லாம் இருக்காது, கூத்து நடக்கும். அப்புறம் பெரியவர்கள் அமர்ந்து கொண்டு நிறைய நமக்கு புத்திமதிகளை, போதனைகளை சொல்வார்கள். அதெல்லாம் கேட்டு நாம் வளர்ந்தால்தான் இன்று நமக்கு எல்லா விதமான ஆற்றலும் வருகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு இது வீட்டுக்கு பக்கத்திலே தோட்டம், தோட்டத்திலே செடி கொடிகள், காய்கறிகள் எல்லாம் இருக்கும். வாழை மரம் கண்டிப்பாக இருக்கும், தென்னை மரம் இருக்கும், பனை மரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்கும். தினந்தோறும் முருங்கைக்கீரை அடைகள் எல்லாம் செய்வார்கள். ஆகவே எல்லாம் இந்த கிராமத்தில் சிற்றூரிலே இருக்கும். புளிய மரம் இருக்கும். எந்த குறையும் இருக்காது. எந்த குறையும் இல்லாமல் அற்புதமாக இந்த கிராமத்து வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை.
வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டம் பெருந்தோட்டமாக இருக்கும். எல்லா மரமும் இருக்கும். இங்கு மாமரம் இருக்கும். மாமரத்தில் பூத்து குலுங்குகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். மாமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், வாழை மரம், புளிய மரம் எல்லாம் கிராமத்து தோட்டத்தில் இருக்கும். அதுதான் பாருங்கள் எவ்வளோ. இதான் இந்த எரு நிலத்துக்கு போடுகிற எரு. மாடு வளர்ப்பதற்கு எரு வைத்திருக்கிறாரு. எல்லாம் சிறப்பு. மாமரத்தை பார்க்குறோமா? மாமரம் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டங்கள். மாமரம் பூத்து இன்னும் கொஞ்சம் நல்ல செடி பூக்கும். மாமரம் சிறப்பு எல்லாம் கிராமத்தில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் கிராமத்து வாழ்க்கையை மேற்கொள்ளணும். கிராமத்து வாழ்க்கை சிறப்பு என்பதை சொல்லி எனக்கு எல்லாம் சொல்லித் தந்த அந்த கிராமத்து வாழ்க்கையை மறக்கக்கூடாது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.